மர்ம உறுப்பில் 26 ஸ்டாப்லர் பின். கை நகங்களை பிடுங்கி சித்திரவதை. இன்ஸ்டா ராட்சசியின் கொடூர செயல். கேரளாவை உலுக்கிய பெண் சைக்கோ. விசாரணையில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். 23 வயது இளம் பெண்ணின் பின் ஆண்களையே நிலைகுலைய வைத்திருக்கும் சம்பவம் என்ன? நினைக்கும் போதே கொலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம். என்னை ஏன் இப்படி அணுவணுவா கொலை பண்ற, இப்படி சித்திரவதை பண்றதுக்கு என்ன ஒரேடியா கொன்னுறலாமேன்னு கதறி அழுத ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஆண்களால பல பெண்களுக்கு நேர்ந்திருக்கு. ஆனா இங்க ஒரு பெண்ணால ஒரு ஆணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. ஹாலிவுட் சைக்கோ த்ரில்லர் படங்கள்ல கூட இப்படிப்பட்ட ஒரு காட்சியையோ இல்லனா இப்படிப்பட்ட ஒரு ராட்சசியோ நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் தான் கேரளால நடந்திருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. கேரளா மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டம் சரல்குன்னு பகுதியை சேர்ந்தவர் தான் 29 வயசான ஜெயேஷ். இவருடைய மனைவி ரஷ்மிக்கு 23 வயசு தான் ஆகுது. இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாலிபர் கூட பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இவங்க காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில அந்த வாலிபர்கிட்ட பல ஆசை வார்த்தைகளை ரஷ்மி பேசியிருக்காங்க. குறிப்பா நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நம்ம உல்லாசமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இதை நம்பின அந்த ஒரு வாலிபர் சரல்குன்னு பகுதிக்கு ரஷ்மி வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் சில சம்பவங்களும் நடந்திருக்கு. அதாச்சும் தான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா விஷயமும் அங்க நடந்திருக்கு. அதே சமயத்துல ரஷ்மி கணவரான ஜெயேஷ் இது எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்துட்டு இருந்த ஜெயேஷ் இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற அதே சமயத்துல உள்ள வந்தும் இருக்காரு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த வாலிபரை மிரட்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த செல்போனை பிடுங்கிருக்காங்க. அதையும் தாண்டி அவர்கிட்ட இருந்த 6000 ரூபாய் பணத்தையும் பிடுங்கிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அந்த வாலிபர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கொடூரமான சம்பவங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்மி கூட நெருக்கமா இருந்தத வீடியோ எடுத்து மிரட்டி 6000 ரூபாய் பணம் செல்போனை மட்டும் வாங்கினது கிடையாது. இதுக்கப்புறமா தான் கொடூர சம்பவமே அரங்கேறி இருக்கு. அதாச்சும் அந்த வாலிபரை தலைகீழா கட்டி தொங்க விட்டு அவருடைய மர்ம உறுப்புல கிட்டத்தட்ட 26 ஸ்டாப்லர் பின்ன அடிச்சிருக்காங்க. வலி தாங்க முடியாம அந்த இளைஞர் கதறி அழுதுருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அந்த வாலிபருடைய கை நகங்களை பிடுங்கி அங்கேயும் ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வாலிபர் ரொம்பவுமே கத்துறாரு வலி தாங்க முடியாம அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய வாயில துணியை வச்சு கட்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்டிருக்காங்க. இந்த வாலிபரை இப்படி தொங்க விட்டு இவ்வளவு சித்திரவதைகளை பண்ணதை அணுவா ரசிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு செயலை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தூக்கி வீசப்பட்ட இந்த ஒரு வாலிபருடைய குமுறல் சவுண்ட அந்த வழியா வந்த ஒருத்தர் பார்த்து அப்புறமா இவரை மீட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் தன்னுடைய விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாச்சும் ரஷ்மியும் ஜெயேஷும் சேர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி கரெக்டா இந்த ஒரு வாலிபருக்கு பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரியான கோர சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, கரெக்டா செப்டம்பர் 5ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ராஷ்மி கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இதே மாதிரி ஆசை வார்த்தைகளை பேசி அங்க வர வச்சு தலைகீழா தொங்க வச்சு அவருடைய
தன்னுடைய பிரைவேட் பார்லயும் நிறைய கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. கணவன் மனைவி சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை பண்ணி ரசிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த ஒரு வாலிபர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி அதாச்சும் ஜெயேஷும் ரஷ்மியும் சேர்ந்து தன்னை துன்புறுத்தும் போது சைக்கோத்தனமா பேய் பிடிச்சா மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரஷ்மியும் ஜெயேஷும் பணத்துக்காக இப்படி ஒரு சூப்பரான பிளானை போட்டு அதாச்சும் கல்யாணமே ஆகாத வாலிபர்களை குறி வச்சு இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல தான் கூட வேலை பார்க்குற ஒரு நபரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஒரு இளைஞரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் தானா, இன்னும் நிறைய இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து போலீஸ் விசாரணையும் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 23 வயசான ரஷ்மி தன்னுடைய கணவன் கூட சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல வாலிபர்களை குறி வச்சு அவங்க கிட்ட ஆசை வார்த்தைகளை பேசி வீட்டுக்கு வர வச்சு அவங்க கூட நெருக்கமாகவும் இருந்து அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட சித்திரவதைத்தனமான சைக்கோத்தனத்தை நடத்தியிருக்காங்க. பொதுவாகவே இன்ஸ்டாகிராம்ல முன்பின் தெரியாத ஒருத்தர் நம்மகிட்ட மெசேஜ் பண்றாங்க, நம்மகிட்ட ஆசை வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னா உடனே நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி கேரளால நடந்திருக்கு. அதாச்சும் 15 வயசான ஒரு சிறுமி கிட்ட ஒரு நபர் ஆசை வார்த்தைகளை பேசி அந்த பொண்ணு நியூடா இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுமைகளை பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பையனை பத்தி தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பேரண்ட்ஸ் இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிக்கும் போது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாச்சும் அந்த நபர் இந்த பெண்ணு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து சோஷியல் மீடியால என்னதான் நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் அரங்கேறிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஏதோ பாதிதான். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னும் நிறைய கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை சார்ந்த பல விழிப்புணர்வுகளை போலீஸ் சைட்ல இருந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதை தாண்டி இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரியல் லைஃப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்ல வர்றது.